ஹோசூர் அருகே ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம், பொதுமக்கள் பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கோவிந்த அக்ரஹாரம் பகுதியில் பட்டாளம்மன் ஏரி அமைந்துள்ளது. ஏரியை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான குடியிருப்பு பகுதிகளும் ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் மற்றும் அங்குள்ள கேன்டீன்களில் இருந்து வெளியேறும் உணவு கழிவுகள் ஆகியன இந்த ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த உணவு கழிவுகளை தின்னும் நாய் உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழந்து விடுகிறது. அண்மையில் பெய்த தொடர் மழை காரணமாக அங்கு கொட்டப்பட்டிருந்த ரசாயன கழிவுகள் மழை நீருடன் கலந்து ஏரியில் கலந்து விடுவதால் ஏரியில் வளர்க்கப்பட்டு வரும் மீன்கள் செத்து மிதந்து கிடக்கின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பு அடைந்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டும் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அதிகாரிகள் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்போ ஒரு 200 கம்பெனி 300 கம்பெனி இந்த கெமிக்கல் தண்ணி வருது. இந்த கெமிக்கல் தண்ணியில பாரு மீனெல்லாம் செத்து போச்சு. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு மீன் சார். அது இல்லாத பாரு எல்லாம் பிச்சுன்னு போகுது தண்ணி. இந்த தண்ணி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம தோடுங்க ஒண்ணும் இருக்காது. இந்த ஏரி வந்து கோவிந்தகிராரம் பக்கத்துல படாலம்ம கோயில் பக்கத்துல தான் இந்த ஏரி. ஒரு 300-400 கம்பெனில இருக்கும். அந்த வேஸ்ட் தண்ணி எல்லாம் பூர்த்தி இங்குக்கு தான் வர்றது.